Hi, hello all. Welcome to SalliPaisa. எங்கடா இவ்வளோ நாள் காணாமல் போடுவேன் திடீர்னு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கா நீங்கள் பார்ப்பீங்க. சில பேர் மைண்ட் வாய்ஸ் கேட்கும், எங்கடா இவ்வளோ நாள் காணாமல் போயிட்டு திடீர்னு வந்து பேசுகிறான்ட்டு. எதுவும் இல்லைங்க, முன்னாடி வந்து சில பல ரீசன்ஸ்னால பல வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோஸ் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஏன் உட்காந்துருக்கேன்னா, நம்ம புதுசாக ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்தடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நல்லபடியாக பேசணும், நல்ல வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு போயா M1 மைக் வாங்கியிருக்கோம். இப்போ அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இனிமேல் நிறைய கண்டென்ட் வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் டைமில் கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். இப்போ என்னடா பண்ண போகிறோம்னா, அந்த முதல்ல அன்பாக்சிங் வீடியோ தான் ஒன்று பண்ண போகிறோம். அந்த ஒரு மைக் வாங்கியிருக்கோம், சப்ஸ்கிரைப்கிட்ட கொஞ்சம் கிளியர் ஆடியோவாக இது பண்ணலாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேன் ஓடுது, ஃபுல்லாக நாய்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த நாய்ஸை குறைக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? அதை தான் பண்ண போகிறோம். பேட்மேன் விழுந்துட்டாரு. இதுதான் அந்த போயா M1 மைக்கு. இது வந்து ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் இப்படி வரமாக போடலாம். ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா, ஆயா சுருக்கு பை மாதிரி இருக்கு. ஆயா நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த போயா M1 மைக். கிட்டத்தட்ட இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மீட்டர் வரைக்கும் ஒரு லென்த் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஆரம்பத்தில் டவுட்டாகவே இருக்குது. இது டிசிகன் சிலிக்கா ஜெல்லுன்னு வேறு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சம் பேட்ரி ஆம்பிளிஃபையரில் பிரிண்ட் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ, இதை நம்ம கட் பண்ணுவோம். அப்படியே பிடிச்சலாம். இது ஆம்பிளிஃபையரில் வந்து ஆக்சுவலாக இந்த பின் வந்து நம்ம மொபைலில் கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ வீடியோ அந்த மாதிரி வச்சுன்னா இதில் ஆம்பிளிஃபையரை கனெக்ட் பண்ணி அதை சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்காக இதுன்னு நினைக்கிறேன். ஒரு இங்கே பின் டிப்பு கொடுத்துருக்காங்க. அது ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆயா சுருக்கு பை ஒன்று, அப்புறம் அந்த விண்ட்ஷீல்டு ஒரு ஏர் ஒன்று, அப்புறம் ஒரு மைக்கு, ஒரு பேட்டரி, அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபையர், அப்புறம் நம்ம காரில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்லை. இப்போ இந்த மைக்கில் வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த ஏர் விண்டை வந்து ஃபஸ்ட்டு சொருகிடலாம். மைக் ஒன்று நல்லா இது பண்ணிக்கலாம், ஸ்பான்ச் அப்படியே இது பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே இப்போ நான் பேசிகிட்டு இருக்க அந்த நாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிளியராக கொடுக்கும். இது நம்ம காலில் சும்மா அப்படியே பிக் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்குது. இது உள்ளே இருக்கட்டும். இது நம்ம மைக்கில் செட் பண்ணிட்டு அப்படியே காலில் மாட்டிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது பேட்டரியில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆடியோ விசிபிளாக வரும். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடுங்க. எப்பயுமே எல்லாம் தெரியும், நம்ம பேட்டரி ரிமோட்டில் போடுற மாதிரி தான் இருக்கும். இதுவும் அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஃபைன். அண்ட் இதில் வந்து ஒரு கேமரா இது கொடுத்துருக்காங்க. கேமரா என்னென்ன கொடுத்துருக்கோம், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மேல் பட்டன் அணிந்துக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்னா நம்ம நார்மலாக இது பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த போயா M1 மைக்கில் ஆல்ரெடி பின் பண்ணிட்டேன். இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம பேசின ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் ரெண்டுமே உங்களுக்கு போடுறேன். அது ரெண்டு ஆடியோ குவாலிட்டிலையும் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் தொடர்ந்து இந்த போயா M1 மைக்கை யூஸ் பண்ணலாமா, இல்லை கேமரா ஆடியோவை யூஸ் பண்ணலாமாங்கிறது எனக்கே அடுத்து வீடியோ எடுத்து முடிச்சு பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டியில் எது பெட்டராக இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மைக் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ நேரமாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா கேமரா ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து இப்போ நான் மைக்கு போட்டுட்டு அதில் பேசுகிறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போயா மைக்கு மாட்டிட்டேன். இப்போ இதில் பேசுகிற ஆடியோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அண்டு அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, இந்த வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. பெருசாக அந்த மைக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மைக் வாங்கணும், அதை உங்ககிட்ட ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக போட்டு அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு வீடியோவாக தோணுச்சு. அண்ட் அடுத்து ஃபியூச்சர்ஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம்.
கண்டிப்பாக இது வரைக்கும் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்தெந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், சோலோவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் பண்ணணும் அந்த மாதிரி தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அண்டு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே சொன்னது தான், நம்ம வீடியோவில் அடிக்கடி லாஸ்ட்டில் சொல்கிறது தான், பெருசாக ஒன்றும் இல்லை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் SalliPaisa சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.